காரணத்தினால் அவன் சூரிய வம்சத்தால் தோண்டப்பட்டவன், உண்டாக்கப்பட்டவன். அதுலேருந்து மனசில் அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. என்னென்னால் நாம் சூரிய வம்சத்தால் உண்டானவாள், அந்த சூரிய வம்சத்துக்கு நாம் ஏதாவது பதில் பண்ணணும் நினச்சிட்டு தான். ஒருத்தர் ஒரு உதவி பண்ணிவிட்டாள்னா அந்த குடும்பத்துக்கு பதில் பண்ணுறவரை நாம் கடனாளியாக நினைக்கிற தேசம் நம்ம தேசம். அந்த குடும்பத்துக்கு கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த நாளில் வார்த்தைகள் சொல்ல போகுது. ஏதாவது பதில் பண்ணுறவரை அதை கடனாக நினைக்கிற வழக்கம். சமுத்திரராஜன் அப்படி நினச்சிட்டு இருந்தாராம். சூரிய வம்சத்துக்கு நாம் கடன் பட்டிருக்கோம், நாம் ஏதாவது பதில் பண்ணணும் நினைச்சிட்டு இருந்தாராம். சூரிய வம்சத்தை காரியமாக தானே ஆஞ்சநேயன் சஞ்சாரம் பண்ணுறான். அதனால் அவனுக்கு ஏதாவது சின்ன ஒரு உதவி பண்ணி அனுப்பிச்சா அந்த சூரிய வம்சத்துக்கு உள்ள நன்றியை நாம் தெரிவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு தோடித்து. சமுத்திரம் கீழே இருக்கு, ஆஞ்சநேயன் மேலே சஞ்சாரம் பண்ணுறான். அவனால் என்ன பண்ண முடியும்? அதனால் யோதனை பண்ணி சமுத்திரத்துடைய மத்தியில் மைனாக்கம்னு ஒரு பர்வதம் மலை இருந்தது. அந்த மலையிட்ட போனான் அவன் சமுத்திரராஜன். அந்த மலையை பார்த்து சொன்னான், நான் எப்படி சூரிய வம்சத்துக்கு கட்டுப்பட்டவனோ அது மாதிரி நீ வாயுவுக்கு கட்டுப்பட்டவன், வாயு பகவானுக்கு கடமைப்பட்டவன் நீ. ஏன் தெரியுமா? மலைகளுக்கெல்லாம் ஒரு காலத்தில் ரெக்கைகள் இருந்துதான். அது அப்படியே சஞ்சாரம் வந்து ஏதாவது கிராமங்களில் உட்காரும், அப்படியே அந்த கிராமத்தையே பொடியாக பண்ணிட்டு போயிடும். அப்படி இருந்துன்ற போது இந்திரன் என்ன பண்ணான், வஜ்ராயுதத்தை எடுத்துன்னு இந்த மலையுடைய ரெக்கையெல்லாம் வெட்டின்னு வந்தான். வாயு பகவானும் மைனாக்கப்படுறதும் ரொம்ப செய்தாள். அதனால் வாயு பகவான் என்ன பண்ணால் மைனாக்கத்திட்ட வந்து இந்திரன் ரெக்கையெல்லாம் வெட்டின்னு வரான், பர்வத்தினுடைய ரெக்கையெல்லாம். கொஞ்ச நாள் ஆனால் உங்ககிட்ட வந்துடுவான், நான் ஒன்று பண்ணுறேன், காற்றடிச்சு உன்னை சமுத்திரத்துக்குள்ளே தள்ளிவிடுறேன், நீ சமுத்திரத்துக்குள்ளே மறந்துக்கோன்னு சொல்லி காற்றடித்து மைனாக பருவத்தை சமுத்திரத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டான் வாயு பகவான். அந்த மைனாக பருவத்தை சமுத்திரத்து போனான். நான் எப்படி சூரிய வம்சத்துக்கு கட்டுப்பட்டிருக்கேனோ அது மாதிரி நீ வாயு பகவானுக்கு கடமைப்பட்டவன். அதனால்தான் இன்னைக்கு நீ அங்கீனம் இல்லாமல் இருக்காய். வாயு குமாரனான ஆஞ்சநேயன் ஆகாசத்தை சஞ்சாரம் பண்ணுறான். அவனுக்கு நடுப்புற தங்க வச்சு ரொம்ப வேண்டிவாள் ரயிலில் போகிறாள்னா அவள் இறங்குறேன்னா ஸ்டேஷனில் போய் ஆகாரங்கள் டீ காஃபி கொடுத்து பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வருது இல்லையா? அது மாதிரி ஆஞ்சநேயன் லங்கைக்கு போயின்னு இருக்கான். நீ நடுப்புற போய் நின்று அவனை தங்க வச்சு ஒரு விருந்து கொடுத்து ஒரு தீர்த்தம் கொடுத்து அழகான உபச்சாரம் பண்ணினேன்னா வாயு பகவானுக்கு பட்டிருந்த கடன் நிவர்த்தி ஆகிடும். நீ வாயு பகவானுக்கு கடவுப்பட்டவனோ வாயுகுமாரனுக்கு உபச்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரை கிளப்பி விட்டான். அந்த மைனாக பருவம் ஏத்தா போல ஆஞ்சநேயன் பிறக்கும் போது ஏத்தா போல அப்படி நின்றது. அவன் பார்த்தான் ஆஞ்சநேயன், அது ஏதோ என்ன மத்தியே லவணதோயஸ் விக்ரோயமிதி நிஷ்டிதாக, இது ஏதோ திடீர்னு சமுத்திரத்தில் வந்து இடந்தல் நினச்சினான். மத்தியே லவணதோயஸ்யே விக்ரோயமிதி நிஷ்டிதாக, சமுத்திரத்துடைய மத்தியில் வந்து திடீர் தடங்கள்னு தீர்மானம் பண்ணினானாம். திடீர் தடங்கள்னா என்ன அர்த்தம்? சுக்ரீவன் லிஸ்ட்டு கொடுத்துருக்கான், 4 திக்குக்கும் என்னென்ன இருக்குது, நடுப்புற என்னென்ன வரும், என்னென்ன தடங்கள் வரும், இதை எப்போ அப்படி தாண்டணும், 4 திக்குக்கும் லிஸ்ட்டு கொடுத்துருக்கான் அவன். அப்போ அந்த லிஸ்ட்டில் இந்த மைனாக பர்வதம் கிடையாது. ஏன் தெரியுமோ? திடீர்னு நடுப்புற வந்தது தானே, ஒரு லிஸ்ட்டில் இல்லாமல் திடீர்னு வந்திருக்கு. இது ஏதோ நடுப்புற ஏற்பட்ட தடங்களாக்கும் தோடி தாழ்ந்தேன் எனக்கு. அதனால் என்ன பண்ணாலும் அந்த மைனாக பர்வத்தை பார்த்து வழிவிடணும், வழிவிடுன்னு சத்தம் போட்டுன்னு வந்தான். அந்த மைனாக பர்வதம் நகர்றதாகவே தெரியலை. ஆஞ்சநேயன் என்ன பண்ணால் 10 அடி மேலே போய் தன் மார்பை கொண்டு அந்த மைனாக பர்வத்துடைய மார்பில் மோதி தலையில் மோதி அரண்ட போனான். மைனாக பர்வதம் சேஷலோகம் போயிட்டு மறுபடியும் ஒரு தடவை மேலே வந்தான். அந்த அளவுக்கு ஆவேசத்தோடு ஆஞ்சநேயன் மோதி நான் மைனாக பர்வதம் ஆஞ்சநேயனை பார்த்து சொன்னான், அனுமன் இல்லை, உனக்கு ஆதித்யம் பண்ணி வச்சு உபச்சாரம் பண்ணம்னு நான் வந்தேன், என்ன தண்டனை கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு சிக்ஷிச்சுட்டு நாள். ஆஞ்சநேயன் சொன்னான், நீ உபச்சாரம் பண்ண வந்திருக்க, உபகாரம் பண்ணுறதுக்கு வந்திருக்கா, எனக்கு தெரியாது, நான் ஏதோ தடங்கலாக்கம் நினச்சின்னு இது மாதிரி பண்ணினேன் நாள். நீ மலையில் தங்கணும், ஆதித்யம் வாங்கிக்கணும், விருந்தெல்லாம் தயார் பண்ணியிருக்கேன் நாள். ஆஞ்சநேயன் சொன்னால், நான் நடுப்புற தங்கறதில்லைன்னு பிரதிஜை, உடத்த தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நேராக லங்கையெல்லாம் போய் இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன். நான் நடுப்புற தங்கப்படாது, என்னுடைய வாக்கியத்தை விரோதம் அதுன்னு சொன்னான். சத்தியத்தில் அத்தனை பற்றுதல் உள்ள தேசம் நம்ம தேசம். யாராவது இங்கே ஆஞ்சநேயன் வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்காள், என்னென்ன பண்ணுறாள் என்னென்னு பார்க்குறதுக்கு இல்லை. ஆஞ்சநேயனே இப்படி நடுப்புற குரங்கோட்டு பேசும்போது மெயினாக பருவத்தம் விருந்து கொடுத்து நான் தங்கி எடுத்து சாப்பிட்டுட்டு போனேன்னு சொன்னால், நீ தான் லங்கையிலான போய் இறங்குவேன்னு சொன்னேன், எப்படி மெயினாக பருவம் இறங்கினேன்னு யாராவது கேட்க போகிறாளா?
ஆனாலும் ஒரு வார்த்தை கொடுத்துட்டா அவ்வளோ ஜாக்கிரதையாக காவந்து பண்ணுற வழக்கம் நம்ம தேசத்தில் சத்தியம் சாதாரண பிராகிருத ஜாதிகள்கிட்ட கொண்டு உண்டு. அதனால ஆஞ்சநேயன் என்ன சொன்னான்னு அது மாதிரி வாக்கு கொடுத்துருக்கேன், நடுப்புறம் நிற்க மாட்டேன்னு நாள். இல்லை இல்லையே உனக்கு விருந்து இதெல்லாம் தயார் பண்ணிருக்கேனேன்னு நாள். ஆஞ்சநேயன் சொன்னால் நான் தொட்டேன்னு ஒன்றும் அதையே நான் எடுத்து தான் நினச்சிக்கொண்டு விட்டாள். இந்த ஆஞ்சநேயன் சொல்லிக் கொடுத்த பழக்கம்தான் இவன் கல்யாணங்களில் சக்கரதம்பாடு தின்னிட்டுனா தொடுறாமல் இருக்கும், தொட்டா எடுத்துனா மாதிரி அப்படிங்கிறத முதல் ஆஞ்சநேயன் தான் ஒரு வழிவகுத்து கொடுத்தார். அங்கேருந்து கிளம்பினாள். இப்படி பாதி தூரம் போயிட்டு இருக்கிற போது நடுப்புற பார்த்தாள். தேவதைகளுக்கெல்லாம் என்ன சொல்லி தின்னாள், ஆஞ்சநேயன் போகிற காம்பீரியத்தை பார்த்த உடனே முகூர்த்தம் விக்னமாச்சாரா ஒரு ராட்சதையை கிளப்பி விட்டாள். எல்லா தேவதைகளுமா சேர்ந்து ஒரு தடங்கல் பண்ணி பார்க்கணும் ஆஞ்சநேயனுக்கு நினச்சாலாம். அந்த தடங்கல் அசூயினால் வந்ததல்ல, ஆஞ்சநேயனுடைய காம்பீரியத்தை பார்க்குற போது அது ஏற்பட்ட பூரிப்பினால தோணித்து தடங்கல் பண்ணி பார்க்கணும்ட்டு. பூரிப்பினால் தடங்கல் பண்ணி பார்க்கணும் தோணுமான்னு சந்தேகம் வரும், தாராளமாக வரும். நல்ல மேதாவியான குழந்தைகள் எந்த கணக்கு போட்டாலும் சொல்லக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் வச்சுக்கோ, அவளை மேலே மேலே கேள்வி கேட்டு ஏதாவது ஒரு கேள்வியில் தயங்கி ஒரு 15 நிமிடமாவது தளர முடியாது பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வறுமை பிரியத்தாலே. அது மாதிரி ஆஞ்சநேயன் போகிற காம்பியத்தை பார்க்குற போது கொஞ்சம் நாழியாவது அந்த தடங்கல் பண்ணி பார்க்கணும் ஆஞ்சநேயனே, அவன் எப்படி சமாளிக்கிறான்னு அதையும் அனுபவிக்கணும்னு துணித்தான். சாயாகிராகினின்னு ஒரு ராட்சதி, ஒரு நடுப்புற ஒரு ராட்சதி, அவளை கூப்பிட்டு கொண்டு வந்து நிறுத்தினாள். அவள் என்ன பண்ணாலும் ஏத்தாப்போல ஆஞ்சநேயருக்கு ஏத்தாப்போல வந்து நின்றாள். ஆஞ்சநேயன் சொன்னான் நகர்ந்துக்கோனான். அதெல்லாம் கிடையாது, என் வாயில் புகுந்தான் நீ வெளியில் போகணும்னாள். ஆஞ்சநேயன் சொன்னான் வாயில் புகுந்து அப்படி வெளியில் போகிறது இல்லையிலே வழிவிடுன்னாள். இன்னும் இல்லையிலே அதுதான் ஐயோ சொன்னால் அதுதான் மார்க்கம், என் வாயில் புகுந்தான் நீ வெளியில் போகணும்னாள். ஆஞ்சநேயன் சொன்னால் அப்படி ஒரு வேளை காரியம் உன்னுடைய லட்சியம் இருக்குமே, ஆனால் ஒரு காரியம் பண்ணி அந்நிய காரிய விசக்தஸ்யே நான் இன்னொருத்தருடைய காரியமாக போயின்னு இருக்கேன். இன்னொருத்தருடைய காரியமாக போகிற போது அவளை தடை பண்ணப்படாது. முந்தி நாளில் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது. முந்தி நாளில் வக்கீல்கள் கருப்பு கோட்டு போட்டுன்னுட்டா அரெஸ்ட் பண்ணப்படாது அவளை. இப்போ இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சட்டம் மாறி இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. எந்திரிமா கருப்பு கோட்டு போட்டுன்னுட்டா அவள் இன்னொருத்தருடைய காரியத்தில் ஈடுபட ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஒரு தனித்தன்மையான கோபதாபத்தை அவள் இன்னொருத்தர் காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிற போது காட்டப்படாது. அந்நிய காரிய விசக்தஸ்யே நான் இன்னொருத்தருடைய காரியமாக போயிருக்கேன். அதுக்காக சில வைக்கிறேன் கருப்பு கோட்டு போட்டுட்டே தன் காரியத்தை சாதிச்சு செல்வாள், அது வேறு விஷயம். ஆக மொத்தம் கருப்பு கோட்டு போட்டுட்டா அரெஸ்ட் பண்ணப்படாது, அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் அரெஸ்ட் பண்ணப்படாது அப்படின்னு ஒரு காலத்தில் சட்டத்திட்டங்கள் இருந்தது நம்ம தேசத்தில். அது மாதிரி நான் இன்னொருத்தருடைய காரியத்துக்குன்னு செஞ்சு போயிட்டுருக்கேன். நான் அந்த காரியத்தை முடிச்சுட்டு ராமன் கட்டி போய் சொல்லட்டும், திரும்பி வந்து நீ எதை சொன்னாலும் கேட்குறேன்னு அவள் சொன்னால் திரும்பி அதையே சொல்லணும். எனக்கு என் வாயில் போகணும். சாமி ஆஞ்சநேயன் பார்த்தான், 10 யோஜனை விஸ்தாரம் தன் சரீரத்தை பெருத்தினான். அவள் அதுக்கு மேலே வாய் திறந்தாள். ஆஞ்சநேயன் அதுக்கு மேலே பெருத்தினான். அப்படியே போச்சு. ஆஞ்சநேயன் பார்த்தான், 90 யோஜனை தாண்டி ஒரு வாய் பிறந்து இருந்தாள். ஆஞ்சநேயன் என்ன பண்ணான், திடீர்னு அப்படி தன் சரீரத்தை ரொம்ப சுருக்கினான். வாயால் பூந்து காதால் வெளியில் வந்துட்டான் ஆஞ்சநேயன். இல்லை 90 யோஜனை தூரம் வாய் இருந்ததுன்னா ஒரு காது மணிக்கூண்டு அளவாக இருக்காதான்னு, அதனால் தடங்கள் எல்லாம் வெளியில் வந்துட்டான் ஆஞ்சநேயன். அம்மானங்கள் தாட்சாயணி நமோஸ்துதே நீ சொன்னபடி வாயில் பூந்துட்டேன் போயிட்டு வரேன்னு அனாயாசமாக சமாளித்தானாம். தெய்வத்தையெல்லாம் பூரிப்படைஞ்சாள். நடுப்புற சாயாகிராகினியில் ஒரு ராட்சதி நிழலை பிடிச்சு இழுத்துருவாள். ரிஷியல் நிறையா சம்பந்தங்கள் சொல்லியிருக்காள். நிழலுக்கு நமக்கு ஒரு சக்தி உண்டு. இந்த சில பேர் ஏவல் புருஷன் வைக்கிறா பாருங்க, அந்த பசங்க என்ன பண்ணுவான், ஒருத்தர் நின்றுட்டு இருந்தானா அவனுடைய நிழல்லேருந்து பிடி மணல் எடுத்து அதை வச்சு ஏதாவது ஏவல் பிடிச்சாருன்னா அது அந்த நிழல் யாரோடதோ அவனை போய் பிடிச்சிடும். நிழலுக்கு நம்ம சரீரத்துக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. அதே மாதிரி வெத்தலை போட்டுக்கிறாள் பாருங்க, அந்த வெத்தலை காம்பை நடுப்பில் இருக்கிற கிள்றாளே, அந்த கிள்ளி அந்த காம்பை போடுறா பாருங்க, அதை வச்சுன்னு மந்திரிச்சான்னா அந்த வெத்தலையை யார் போட்டுட்டாலோ அவளை போய் பாதிக்கும். அதனால தான் பெரியவாள்லாம் வெத்தலை காம்பை கை சொன்னால் அது 2ஆக பண்ணி போடுவாள். முழுமையாக இருந்தால் தான் அந்த வைக்க முடியும். அதனால் அது 2ஆக பண்ணிட்டு தான் அந்த வெத்தலை காம்பை போடுற வழக்கம். மொத்தம் இந்த மாதிரி முறையிலெல்லாம் மந்திரங்கள் விபரீதமான மந்திரங்களை இன்னும் அது மாதிரி பண்ணுறவாள் உண்டு. சாத்விகமான மந்திரங்கள்லையும் இப்படி பண்ணுறது உண்டு. அது புரிய முடியாது சொல்கிறா இருந்தால் ஒருத்தர் 104 டிகிரி ஜுரம் அடிக்கிறது, அவருக்காக சாந்தி பரிகாரங்கள் ஆத்திர பண்ணி வைக்கிறார். பண்ணி வச்சுட்டு அந்த கலசத்தை அபிஷேகம் பண்ணுங்கிற போது 104 டிகிரி ஜுரம் அடிக்கிறவங்க அபிஷேகம் பண்ணிக்க மாட்டான்.
அப்படியே பண்ணி வச்சா அதுக்கப்புறம் அடுத்து வேறு அபிஷேகம் தான் நடக்கும். அதுக்கப்புறம் அது ஜுரம் அடிச்சுட்டு இருக்கிறோம் அபிஷேகம் பண்ண முடியுமான்னு அந்த மாதிரி காலங்களில் சேரில் உட்காத்தி வச்சு அதோடைய நிழலில் அபிஷேகம் பண்ணுவாள். நிழலுக்கு அபிஷேகம் பண்ணுறது உண்டு. நிழலுக்கு அபிஷேகம் பண்ணால் அந்த சரீரத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி நிழலுக்கு நம்ம சரீரத்துக்கும் அது மாதிரி சம்பந்தம் உண்டு. அதனால் அவள் என்ன பண்ணாள், நிழலை பிடிச்சி இழுக்கக்கூடியவள். சாயாகிராகினியின் பேர் ஆஞ்சநேயன் பறந்துருக்கான், அவன் நிழலை பிடிச்சி சக்தியை இழுக்க ஆரம்பிச்சுட்டாள். அதனால் என்ன ஆச்சுன்னாள், ஆஞ்சநேயன் பறந்துருக்கான் ஆனால் ஒரு இடத்துல இருக்கானா. தூக்கத்தில் ஓடுறாள் இருப்பா பாருங்க, அது மாதிரி பறந்துருக்கான் ஆனால் ஒரு இடத்துல இருக்கான். ஆஞ்சநேயோதனால் பங்கு கிருத பராக்கிரமா எல்லாம் திடீர்னு நம்ம சக்தி எல்லாம் வேலை செய்யாமல் சுற்றின்னு இருக்கே, நம்ம ரொம்ப ஏசி இருக்கேன். அது மாதிரி பங்கு வேலை செய்யறதுக்கும் காரியம் இருக்காது. நிர்வாகம் பண்ணுறாலும் என்னென்னோ கதகரணம் பண்ணி பார்க்குறாள், அசைவேலாகிறது. யோதனி பார்த்தான், சாயாகிராகினிங்கிற ராட்சசி நிலம் வந்தது. ஏன்னா சுக்ரீவன் கொடுத்த லிஸ்டில் இந்த ராட்சசி இருக்காள். சுக்ரீவனுக்கு தெரியும் இந்த ராட்சசி இருக்காள்னுட்டு. அதனால் சுக்ரீவன் சொல்லியிருக்காரே நிலம் வந்தது. அங்கேருந்து பார்த்தா பெருசாக வாயை பழந்துட்டு இருக்காளாம். அவள் முகத்தில் அவனுடைய நிழல் விழுந்துட்டு இருக்கா, ஆஞ்சநேயனுடைய நிழல். அந்த வாக்கு வழியாக அவன் சக்தியை உறிஞ்சிட்டு இருக்காள். ஆன்னு வாயை பழந்துருந்தாள். அங்கேருந்து பார்த்தா ஹிருதயங்கள்லாம் தெரியுதுதான். சுகோரம் நரகோபமம் வால்மீகி, நரக்கம் மாதிரி இருக்கும் உள்ளே இருக்கிறத பார்த்தா. பகவான் கருணையோட மேலே ஒரு தோளை போட்டு போத்திருக்கான். அழகாக அலங்காரம் பண்ணிட்டு சஞ்சாரம் பண்ணி அப்படியே என்ன பாருங்க, நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, 38 விதமாக அலங்காரம் பண்ணி பிரகாசிச்சுட்டு இருக்கோம். ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் சாப்பிட்ற போது காலில் கொஞ்சம் ஏதாவது தோல் விலகி வெள்ளை தெரிஞ்சுன்னு வச்சுங்கோ, பக்கத்தில் சாப்பிட்ற மூடிக்கூடாதேங்கிறானே. அதனால் அதை சின்ன கொஞ்சம் போல் விலகி இருந்தால் கூட நம்மளால் அதை பார்க்க சைக்கிளே சாப்பாடு இறங்க மாட்டேங்கிறது. சதாசிவ பிரமேந்திரநாள் சொன்னாள், 3 நாள் எந்த சரீரத்தை பார்த்து ஏமாந்துருக்கே தெரியுமா. ரேதோ ரக்த பிரசூதம் ஜடம் அசனசிதம் விட் பஸ்மாவசேஷம். இந்த சரீரம் எப்படி சரீரம் தெரியுமா, ரேதோ ரக்த பிரசூதம். இந்த சரீரத்துக்கு மூலம் எதுன்னு யோதனை பண்ணி பாரு, எவ்வளோ நீச்சமான வஸ்துன்னு தெரியும். ரேதோ அதுலேருந்து தான் சரீரம் உண்டானது. ரேதோ ரக்த பிரசூதம் ஜடம். சில பேர் தூங்குற போது பாருங்க, வாயை பிறந்து கோடவா வழிஞ்சுன்னு படுத்துன்னு பார்த்தா 3 நாளைக்கு சாப்பாடு வேண்டியிருக்காது, போயிட்டு வரோன்னு தூக்கி அறி போடும். அது மாதிரி வெறும் பயங்கரமான பிராண வியோகம் ஆயிடுச்சுன்னு உள்ள ஒருத்தன் இருக்கா, அதனால சரீரம் சோபிக்கிறது. பிராண வியோகம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, சில அந்த சரீரத்தை பார்க்குறதுக்கே பயமாக இருக்கேன். அந்த சரீரம் இருக்கிற ரூமில் சாயந்தரம் காலமாயிடுவாள், ராத்திரி கொஞ்சம் துளைக்கிறாலும் அந்த சரீரம் இருக்கிற ரூமில் படுத்துக்கிறதே பயமாக இருக்கேன். ஜடம் எல்லாத்துக்கும் மேலே அசனசிதம். எதை வச்சு இந்த சரீரம் விருத்தியாக இருக்குது தெரியுமா, எதெல்லாம் வீணா போகக்கூடியதோ அந்த வஸ்துக்களை வச்சுட்டு இந்த சரீரம் குப்பையை கொண்டே குமிச்சிருக்கோம், இந்த சரீரத்தை விருத்தி பண்ணியிருக்கோம். புரிய முடியாது சொல்கிறாருந்தா, மத்தியானம் 2 மணிக்கு திடீர்னு ஆத்துக்காரி எங்கேயாவது தேங்காய் சாதம் கொடுத்து கொடுப்பாள் பிளேட்டில் வச்சு. அடி 2 மணிக்கு என்ன திடீர்னு தேங்காய் சாதம்னா, இல்லை காலம்புரை குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணினேன், கொஞ்சம் மீந்துருத்தும், இனிமேல் கொஞ்சம் நாள் இருந்தால் ஊசி போயிடும், நீங்கள் சாப்பிட்டுருக்கோ. இவனும் அவசர அவசரமாக சாப்பிட்றதுக்குள்ளே ஊசி போயிடும், வருது அவசர அவசரமாக சாப்பிடுவார். கேட்டால் பஸ்ஸா மாம்சாஸ்தி மஜ்ஜா மலமூத்திர பாத்திர காத்ராபிமானோஜித கிருத்தியஜாலம். சதாசிவ பிரம்மேந்திராள் பரமேஸ்வரனை பார்த்து 8 ஸ்லோகத்தில் இருக்காள். இதில் என்ன அதிசயம் கேட்டால், அந்த 8 ஸ்லோகத்தை யார் பார்த்தாலும் தனக்கு சொன்ன மாதிரி தோணும். அவள்லாம் தனக்காக சொல்லிக்கிறேன், நம்ம மாதிரி உள்ளவாள் அந்த மாதிரி ஸ்லோகங்கள் அனுசந்தானம் பண்ணியாவது க்ஷேமத்தை அடையட்டுமே. இந்த சரீரம் ஒரு பாத்திரம் நாள், பாத்திரம்னால ஏதாவது எடுத்து வச்சிருப்பாளே, இந்த பாத்திரத்தை எதை எடுத்து வச்சிருக்காள்னு யோதனை பண்ணி பாருன்னு நாள். மாம்சாஸ்தி மஜ்ஜா மலமூத்திர பாத்திர காத்ராபிமானோஜித கிருத்து. பொய்யான சரீரத்தை நம்பி எத்தனை நல்ல அனுஷ்டானங்களெல்லாம் விட்டுட்டேன் தெரியுமா. யாரும் சதாசிவ பிரம்மேந்திரால் அதான் ஆச்சரியம். இந்த பொய்யான சரீரத்தில் உள்ள அபிமானத்தினாலே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய எவ்வளவு நல்ல அனுஷ்டானங்களை கைவிட்டுட்டேன் தெரியுமா.
பிராத்தஸ்நானம் பண்ணினா ஒத்துக்கலைங்கிறான். சப்தாகத்து வாடா நவாத்து வாடானா நீ வெளியில் காலத்துக்கு சாப்பிடணும், காலத்துக்கு தூங்கணும், இல்லைன்னா சரீரம் ஏற்றுக்கலையாக்குங்கிறான். இந்த பொய்யான சரீரத்தினால அபிமானத்தினால எவ்வளோ நல்ல காரியத்தை உதவிட்டு உட்காந்துருக்கேன் தெரியுமா? மாம்சாஸ்தி மஜ்ஜா மலமூத்திர பாத்திர காத்ராபிமானோஜித கிருத்தியஜாலம் மத்பாவனம் மன்மதபீடிதாங்கம் மாயாமயம் மாம் சிவபாஹி சம்போ. பரமேஸ்வரன் பார்த்து மாயாமயம்மா, ஜலத்தில் கிளம்பியிருக்கிற கொப்பளம் எப்போ உடைய போகிறதுன்னு தெரியாது, இந்த சரீரம் எப்போ விட போகிறதுன்னு தெரியாது. மாயாமயம் மாம் சிவபாஹி சம்போ. கடைசியில் முடிக்கிற போது 8வது ஸ்லோகம். பிதா யதா ரக்ஷதி புத்திரமீஷே ஜகத் பிதா த்வம் ஜகதஸ் சஹாயः கிருதாபராதம் தவ சர்வகார்யே கிருபாநிதே மாம் சிவபாஹி சம்போ. உங்ககிட்ட பிரார்த்திச்சாகணும் தப்பெல்லாம் சொல்லி. ஏன் தெரியுமா? எவ்வளோ தப்பு பண்ணினாலும் பிள்ளைய குழந்தைய அப்பா மன்னிக்கிறது இல்லையா? அது மாதிரி ஜகத சஹாயா, நீ பிதா, நீ தான் ஜெகத் பிதா. பரமேஸ்வரன் ஜெகத பிதரோ வந்தேன்னு ஜெகத் பிதான்னு எல்லா சாஸ்திரங்களும் ஏற்றுன்னு இருக்கணும். பிள்ளை யார் மன்னிக்க முடியும்? அப்பா தான் மன்னிக்க முடியும். நான் பண்ணின தப்பெல்லாம் நீ தான் மன்னிக்க முடியும். நீ அது மாதிரி நீ ரட்சிக்கணும். பிதா யதா ரக்ஷதி புத்திரமீஷ ஜகத் பிதா த்வம் ஜகதஸ் சஹாயः கிருதாபராதம் தவ சர்வகார்யே கிருபாநிதே மாம் சிவபாஹி சம்போ. 8 ஸ்லோகம். யார் சொன்னாலும் அவ தனக்கு சொல்லிண்டா மாதிரி. வேதாகமாபியாச ரசானபிக்யம் பாதாரவிந்தம் தவனார்ச்சயந்தம் வேதோக்த கர்மாணி விலோபயந்தம் வேதா கிருதே மாம் சிவபாஹி சம்போ. என் க்ஷேமத்துக்குன்னு வேதம் ஆயிரக்கணக்கான கர்மா விதிச்சிருக்கு. ஒன்றும் இல்லை, 2 இல்லை. வேதங்களில் எந்த பகுதியை தொட்டாலும் ஏதாவது கர்மானுஷ்டானம் உண்டு. அவனும் ஜீவராசியுடைய க்ஷேமத்துக்குன்னு சொல்லப்பட்டது. 5 நிமிஷம் அனுஷ்டானம் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து 5 வருடம் 10 வருடம் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய கர்மா கூட சொல்லியிருக்கு. அவளுக்கு செய்து சௌதியும் எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோ சொல்லியிருக்கிற போதும் அதை ஒன்றை கூட திரும்பி பார்க்காதவன்னா. வேதாகமாபியாச ரசானபிக்யம் பாதாரவிந்தம் தவனார்ச்சயந்தம். தவ பாதாரவிந்தம் நார்ச்சயந்தம் அர்த்தம். பாதாரவிந்தம் தவனார்ச்சயந்தம் வேதோக்த கர்மாணி விலோபயந்தம். ஒரு சந்தியாவந்தனம் கூட நம்மளால் பண்ண முடியல. மீதி ஒரு கர்மானுஷ்டானம் எடுத்துக்க வேண்டாம். எல்லா ஆச்சாரியாலும் ஏற்றுன விஷயம் காயத்ரி ஜபம். சந்தியாவந்தனம் பண்ண போகிறோம். அதை ஒழுங்காக பண்ணினாலே எல்லா கர்மாவும் பண்ணின புண்ணியம். எல்லா ஆச்சாரியாலும் ஒத்துண்ட விஷயம். அந்த சந்தியாவந்தனம் ஒழுங்காக பண்ண முடியறதா நம்மளால் யோதனுடைய வரமுனை. வேதோக்த கர்மாணி விலோபயந்தம். சந்தியாவந்தனமே ஒழுங்காக பண்ண முடியலை. வேதம் சொல்லியிருக்கிற அவ்வளோ கர்மானுஷ்டானத்தையும் பண்ண முடியும். பண்ண போகிறோமா? இந்த ஜென்மாவில் பண்ண மாட்டோம். நீ தான் ரட்சிக்கணும். வேதா கிருதேமாம் சிவபாஹி சம்போ. 8 ஸ்லோகம் சொல்லியிருக்காள் சதாசிவ பிரம்மேந்திராள். அது மாதிரி இந்த சரீரம் மேலே பகவான் அழகாக கருணையோடு ஒரு தோளை போத்திருக்கான். அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு குறுக்கு நிறுவா சண்டை பூசிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் தோல் விலகி பார்த்தானா தெரியும் நம்ம சரீரம் நமக்கே பிடிக்காது. அடுத்தவனுக்கு இருக்கட்டும், நம்ம சரீரம் நமக்கே பிடிக்காது. வாயை பிளந்து ஆளும் நின்றுருக்கிற போது உள்ளே இருக்கிற ஹிருதயம் வயரெல்லாம் தெரியுறதாம். அதை பார்த்தா சுகோரம் நரகோபமம். கண்ணால் பார்க்குறது பிடிக்குமாதே. ஆஞ்சநேயன் என்ன பண்ணானோ அவளை ஜெயிச்சாகணுமே. அங்கேருந்து பரம ஆக்ரோடத்தோட கீழே குதித்து அவள் ஹிருதயத்தை பிடுங்கி சமுத்திரத்தில் போட்டு வெளியில் வந்துட்டான். அவளை நிகிரமே கொண்டு வந்தான் சுவாமி. அங்கேருந்து சந்தியா காலத்தில் அழகாக லங்காபட்டில் வந்து இறங்கினானாம். அது இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து அவ்வளோ பரபரப்பும் ஆஞ்சநேயனை விட்டு போச்சு. பரம ஆக்ரோடத்தோடையும் ஆவேசத்தையும் வந்தாளே. வீதமோக இவாத்மவானே. சாந்தத்தை அடைஞ்சான்னு நாள் எதை போல தெரியுமா? நாள் அஜ்ஞானங்கள்லாம் விளையினை. வால்மீகி ஆன்னா ஆச்சரியம்னு அர்த்தம். ஒரு ஆச்சரியம் தூங்காதீங்கன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களே. ஆச்சரியம்னு அர்த்தம். என்ன ஆச்சரியம்? நாள் ஸ்வஸ்தோதர்ஷா. லங்கையில் வந்து முதல்ல அப்போ தான் இறங்கியிருக்கான். ராவணன்னு பேரை கேட்டாலே லோகம் நடுங்கும். இன்னும் சொல்லப்போனால் சீதையை கொண்டு வந்து வைக்க விட்டு நிறையா காவலில் ஏற்படுத்தி வச்சுருக்கான். ஆஞ்சநேயன் பிந்தி லங்கையை பார்த்ததில்லை.
எங்கே ராஜவீதி இருக்குது, எங்கே சொந்த இருக்குன்னு தெரியாது. அந்த ஓடினா சட்டுன்னு போய் ஒருத்தரை துணையை அண்ட முடியாது. நடுப்புற 1000 மைல் விஸ்தீர்ணம் சமுத்திரம், திடீர்னு இன்னொரு பக்கத்தில் இருக்கிற பலத்தை போய் அண்டிட முடியாது. அந்த நிலையிலையும் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் லங்கா பண்டத்தை ஏற இறங்க பார்த்தாராம். சீதாம் சஸ்தோதர்ஷா, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் லங்கா பண்டத்தை நிமிந்து பார்த்தாராம். வால்மீகி ஆச்சரியப்பட்டாள். என்ன தைரியம் நாள் இப்படி ஆஞ்சநேயன் லங்கா பண்டத்தை ஏற இறங்க பார்த்தான். பார்த்துட்டு முதல்ல மனசில் நினச்சினான். முதல்ல என்ன தோணித்து ஆஞ்சநேயனுக்கு, நாம் வந்திருக்கே வேண்டாமோ, வந்ததே வேஸ்டோன்னு தோணித்து. ஏன் நாள் அந்த லங்காபட்டினம் அமைச்சிருக்கிற அந்த கட்டு கோப்பு இருக்கே, பட்டணத்தை அமைச்சிருக்கானே, அதை பார்க்குற போது ஆஞ்சநேயனுக்கு ஆச்சரியமாக இருந்தான். 1000 மைல் விஸ்தீர்ணம் உள்ள சமுத்திரத்தை நாம் தாண்டி வந்துட்டோம். நாளைக்கு யுத்தம்னு வந்தால் மீதி குரங்கள் எப்படி வரும், ராமலட்சுமணன் எப்படி வருவாள்? சரி, எல்லாரையுமே நாம் முதுகை தூக்கிட்டு வந்து இறக்குறோமே வச்சுப்போம். அப்படி ராமலட்சுமணன் வந்தாலும் பிராப்யாபி சமஹாபாஹு கிங்கரிஷ்யதி ராகவா, இங்கே யார் வந்து எந்த லங்காபட்டத்தை என்ன பண்ணிவிட முடியும்னு நினச்சா ராமாஞ்சநேயன். அப்படி கட்டுக்கோப்போடு அவ்வளோ அற்புதம் அமைச்சிருக்கான் ராம லங்காபட்டணத்தை. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயன் யோதனை பண்ணான். ஆஞ்சநேயனுடைய சரித்திரம் வந்தாலே சிந்தையா மாச வாரரா, 1/4 ஸ்லோகம், கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்லோகம் 200 ஸ்லோகம் ஆதான ஒன்று வால்மீகி இந்த 1/4 ஸ்லோகம் சொல்லியிருப்பான். ஆஞ்சநேயன் யோதனை பண்ணினான். அந்தந்த கட்டங்களில் யோதனை பண்ணி காரியம் பண்ணுறதுக்கு பாருங்க, அந்த காரியம் ஒரு நாளும் வீணாகாது. ஆஞ்சநேயன் யோதனை பண்ணினான். என்னடா அது, லங்கைக்கு வந்தோடனே ராவணன் தரப்பு பேச ஆரம்பிச்சிட்டோமே. ஏன்னா ராவணனுக்கு ஓட்டு சேர்க்கறதுக்காக இப்போ வந்திருக்கோம். நம்ம பொறுத்தவரை இப்போ யுத்தத்தை பற்றி யோதனை பண்ண வேண்டிய கட்டம் இல்லை. நம்முடைய காரியம் இங்கே சீதை இருக்காளான்னு பார்த்துட்டு போக வேண்டிய ஒரு விஷயந்தான். யுத்தம் வந்தால் எப்படி வருது என்னங்கிறதெல்லாம் பின்னாடி உள்ள யோதனை. நம்முடைய எல்லை சீதை இங்கே இருக்காளா, அவ்வளோதானே நம்முடைய காரியத்தோட எல்லை. யுத்தத்தை பற்றி யோதனை பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையே. யோதனை பண்ணிட்டு சரியா ஆஞ்சநேயன் மகாமேதாவியன்னோ அவர் என்ன நினைச்சாள், சீதையை பார்த்து இந்த மோதிரத்தை கொடுக்குற வரை, அங்குலியத்தை கொடுக்குற வரை எந்த சண்டையும் தகராறும் வந்துடப்படாதுன்னு நினச்சான் ஆஞ்சநேயன். ஏன்னா சண்டை தகராறு வந்தால் எல்லாரும் பிடிச்சின்னு போய் ராவணங்கிட்ட கொண்டு நிறுத்திடுவாள். ராவணங்கிட்ட போய் நிறுத்திட்டா அதுக்கப்புறம் மேலே காரியத்தை பார்க்கணும் பண்ண முடியாது. காரியத்தை முடிக்கிற வரை அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சான் ஆஞ்சநேயன். அதனால் என்ன பண்ணான், சண்டை தகராறு இல்லாமல் மெதுவாக உள்ளே போகணுமே அப்படின்னு யோசனை பண்ணாள். கோட்டை வாசப்படி 4 கோட்டை வாசப்படி உண்டு. எந்த கோட்டை வாசப்படியில் பலவீனமாக காவலாளிகள் இருப்பாள், நம்ம எப்படியாவது ஏமாத்திட்டு போகணுமே, அதுக்கு என்ன மார்க்கத்தை அவலம்பிக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு துவாரமுத்தரமா சாத்தியே சிந்தஜாமாசவானரா, வடக்கு கோபுர வாசலில் வந்து அப்படி பார்த்தானாம். லங்கை ஏற இறங்க பார்த்தானாம் கோபுர வாசலை. என்ன நினச்சின்னு பார்த்தானால், நிறையா காவலாளிகள் இருப்பாள், எப்படி உள்ளே போகிறதுன்னு தீர்மானம் பண்ணணும்னு நினச்சின்னு பார்த்தா கோட்டை வாசப்படின்னு இருக்கு. ஆனால் ஒரு பயலை கூட காவலாளியாக காணுமா, ஒருத்தர் கூட காணும். ஆஞ்சநேயனுக்கு தூக்கியாரி போட்டுது. ஏன்னா ராவணன் இவ்வளோ லோபியா, 10-20 பேர் நிறுத்த வேண்டாம், லோக்கல் 2 கிழவனையாக நிறுத்த வேண்டாமா கோட்டை வாசப்படின்னு இருந்தா, ஒத்துரிமையை காணுமே. மெட்ராஸில் பார்த்தா தான் தெரியும், சில அப்பார்ட்மெண்ட்டில் வாசலில் கூர்கா நிறுத்தி வச்சிருப்பாள். அந்த கூர்காவே சதாபிஷேகானவராக இருப்பார், 70 வயசு தாண்டவராக இருப்பார். அந்த கூர்காவோட ட்ரெஸ்ஸே தாங்க முடியாமல் இப்படி நின்று இருப்பார். அவர் வாசலில் நின்றுப்பார். அவர் எதுவும் திருடன் வந்தால் விரட்டுங்கிறத அவர் உட்காந்து வைக்கல, திருடனை பார்த்தாலே மயக்கம் போட்டு விழுந்துட்டு வருவார், அப்படி தான் இருப்பார். அதனால் அப்பார்ட்மெண்ட்டுன்னு இருந்தால் வாசலில் ஒரு காவலாளி இருக்கணும் அப்படின்னு ஒரு மரியாதைக்கு நிறுத்துறா இருக்கும். அது மாதிரி யாரையாவது கோட்டை வாசப்படின்னு இருந்தால் 2 பேராக நிற்க வேண்டாமா, அதை கூட காணுமே. ஆஞ்சநேயனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி நம்ம அதிர்ஷ்டம் போல இருக்குது, எப்படியோ உள்ளே போகுமேனு கால் எடுத்து வைக்கிறதா காலை தூக்கினோடனே யாரோ அதுன்னு சத்தம் கேட்டுது. சரி கேட்டோன்னா காலை எடுத்துட்டார் ஆஞ்சநேயன். ஏன்னா சண்டை தகராறு வரக்கூடாதுன்னு என்னமாச்சே. பார்த்தா லங்கினின்னு ஒரு ராட்சசி பயங்கரமான உருவத்தோடு இது அப்புறம் வந்து நின்னாள். நீ யாரானாள்? நான் என்ன சொன்னாள், நான் அந்த லங்கைக்கு துவார தேவதை, வாஸ்து தேவதை. இந்த லங்கைக்கு நான் தான் காவலாளி. வாஸ்து தேவதை யார் அப்படின்னால 4 கோட்டை வாசப்படியும் ஒரே சமயத்தில் அவள் காவல் வந்து பண்ணுவாள். ஒரு ஈரும்பு பிறந்தால் கூட அவளுக்கு தெரியும், அந்த அளவுக்கு சக்தி உள்ள அவளை காவலாளியாக வச்சுருக்கான் அந்த லங்காதிபதி. அதனால் என்னால் தடுத்து நிறுத்த முடியும், நீ நான் காவலாளியாக்கம் நாள். அந்த நான் ரொம்ப சந்தோஷம். 1000 மைல் விஸ்தீர்ணம் உள்ள லங்கைக்கு 4 கோட்டை வாசப்படி, ஒரே சமயத்தில் அவள் காவல் வந்து பண்ணுவாள். ஒரு ஈரும்பு பிறந்தால் கூட அவளுக்கு தெரியும், அந்த அளவுக்கு சக்தி உள்ள அவளை காவலாளியாக வச்சுருக்கான் அந்த லங்காதிபதி. அதனால் என்னால் தடுத்து நிறுத்த முடியும், நீ நான் காவலாளியாக்கம் நாள்.
நான் லங்கைக்கு புதுசாக பார்க்குறதா வந்திருக்கேன். நீ காவலாளின்னா ரொம்ப சந்தோஷமாக இங்கேயே நில்லு. நான் உள்ளே போய் லங்காபட்டினத்தை ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டோம். லங்கையை பார்க்குறது தானே வந்திருக்கேன். லங்காபட்டினத்தை சுற்றி பார்த்துட்டு நான் எதையும் எடுத்துன்னு போலேன்னு உங்கள்கிட்ட உதறி காண்பிச்சுட்டோம். அது செக் போஸ்ட்டில் லாரிக்காரெல்லாம் காட்டுறா பாருங்க, அது மாதிரி எல்லாத்தையும் உதறி காண்பிச்சிடும். நான் திரும்பி போகிறேன், உள்ளே போகிறதுக்கு எனக்கு அனுமதி கொடு போகிறோம். நான் ஒன்றும் எடுத்துன்னு போகிறேன், அதையும் உங்கள்கிட்ட காண்பிச்சுட்டு போகிறேன். உள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுனாள். அவள் சொன்னாள், மாம நிர்ஜித்ய துர்புத்தே ராட்சசேந்திர புரீமிதா, என்னை ஜெயிக்காம போகக்கூடாதா, போகிறதுக்கு துர்புத்தே. யார்? ஆஞ்சநேயர். அது ஆச்சரியம். துர்புத்தேன்னு கூப்பிட்டாளாம். எந்த ஆஞ்சநேயனை ஆராதித்தாலே புத்திர் பலம் விசோதியம்னு ஆஞ்சநேயனை ஆராதிக்கிறவாளுக்கெல்லாம் புத்தி சக்தி தீக்ஷண்யமாக இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆஞ்சநேயனை துர்புத்தேன்னு கூப்பிட்டாள் லங்கினி. ஒரு வியாக்கியாதா சொன்னாள், ஒரு விதத்தில் நியாயம்தான் சொன்னாள். ஒரு விதத்தில் அவள் கூப்பிட்டே நியாயம்தான், தூக்கி ஆறி போடணும் மக்கள்லாம். ஆஞ்சநேயனை துர்புத்தேன்னு கூப்பிட்டு சரின்னு அங்கீகரிக்கிறாளேன்னு ஒரு விதத்தில் சரின்னாள். எந்த விதத்தில் தெரியுமா? நான் சில பேர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவேன், எங்கள் நான் ஃப்ளாட்டில் இருக்கேனாக்கும், எங்கள் பக்கத்தாத்துக்காரர் இருக்கார், அவர் பெரிய ஆஃபீஸில் அந்த கம்பெனியே அவர் பெரிய டைரக்டர் போஸ்ட்டில் இருக்காராக்கும் அப்படிமான். ஃப்ளாட்டில் இருக்கிறவர் அவர் அப்படி பெரிய பிஸ்னஸ்காரராக்குமான் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஒன்றே ஒன்று தான், எங்கள் இந்த பக்கத்தில் இருக்கார் ஃப்ளாட்காரன், அவர் தான் கொஞ்சம் சாதுவாக இருக்கார் அப்படிமான். ஏன்னா சாதுவாக இருக்காருனா ஒன்றும் தெரியாமல் அஷடாக இருக்காரானா? இல்லை இல்லை, அவரும் கம்பெனியில் ஆஃபீஸராக தான் இருக்கார். பின்ன சாதுவாக இருக்காருன்னு சொல்லியடா அப்படின்னு கேட்டால், அவன் 24 மணி நேரம் ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டுருப்பார், ஜால்ராத்துட்டு பத்திரம் பண்ணிட்டுருப்பார், ஏதாவது ஏகாதசி உபவாசமும் ஏதாவது உபன்யாசமும் நடத்திட்டு இருப்பார். 24 மணி நேரம் ஏதாவது இல்லை. சில பேருக்கு பஜனை பண்ணிட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு கோவில் கைங்கறி பண்ணிட்டு இருந்தால் அஷடுன்னு தோன்றது பாருங்க. இல்லை பைத்தியம் சாது அப்படின்னு தோன்றதே நம்ம மாதிரி உள்ளவாள் சில பேருக்கு தோன்றது இல்லையா? அது மாதிரி அடக்கத்தோடையும் வினயத்தோடையும் பக்தியோடையும் இருக்கிற ஆஞ்சநேயனை பார்க்குற போது லங்கையில் இருக்கிறவாளுக்கு துர்புத்தின்னு தோணித்து. இது என்ன அதிசயம்! அவ பார்வையில் பார்க்குற போது ஆஞ்சநேயன் துர்புத்தின்னு தான் தோன்றது. மாமனிர் சில பேருக்கு பையன் பதனை நாம சங்கீர்த்தனம் ஈடுபாடுன்னு வந்தாலே சில பேருக்கு பொறுக்காது. இதெல்லாம் உனக்கு யாரா பண்ண சொல்லலாம், அப்படியாக்கும் இப்படியாகும் சொல்லி அதை தடுத்து நிறுத்திட்டு தான் அடுத்த காரியம் பார்ப்போம். மாம நிர்ஜித்ய துர்புத்தே ராட்சசேந்திர புரீமிதா. லங்கையினுடைய முதலையில் அவள் துர்புத்தின்னு பார்த்தாள். ஆஞ்சநேயன் பார்க்குற போது என்னை ஜெயிக்காம போகப்படாது, என்னை ஜெயிக்காம போகப்படாதுன்னு ஆரம்பித்தாள். ஆஞ்சநேயன் சொன்னான், அம்மா சண்டை தகராறுன்னு சண்டைன்னு வந்தால் தானே தோல்வி ஜெயம். நீயே ஜெயிச்சுட்டேன்னு ஒரு நாள் வச்சுக்கோ, ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, என்னை உள்ள உள்ளத்துக்கு அனுமதி கொடுன்னாள். அவள் பார்த்தாள், நான் சொல்லிகிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப எதிர்வாதம் பண்ணுறியான்னு பலார்னு ஆஞ்சநேயனை அடிச்சுட்டாள். ஆஞ்சநேயனுக்கு தூக்கி ஆறி போட்டது. ஏன்னாள், ஒரு புருஷனை தொட்டு ஒரு ஸ்திரீ அடிப்பள் அப்படின்னு ஒரு சொப்பனத்தில் கூட நினைக்கல. ஏன் தெரியுமோ, அவர் பாரத தேசத்து ஸ்திரீயில் தானே பார்த்துருக்கார். அடக்கத்தோடையும் வினயத்தோடையும் என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடோடையும் இருக்கிற ஸ்திரீயில் தானே பார்த்துருக்காள். வெளிநாட்டு ஸ்திரீயை முதல் அப்போ தான் பார்க்குறார் அவர். ஓ, அடிக்கிற அளவுக்கு தைரியம் உள்ள ஸ்திரீகள் உண்டா அப்படின்னு தோணித்து ஆஞ்சநேயனுக்கு. அவருக்கு வந்த கோபத்துக்கு திருப்பி அரைஞ்சிருந்தாருன்னா லங்கினி தூள் தூளாக போயிருப்பாள். ஆனால் அதிமேதாவி ஆஞ்சநேயன். எப்படி காரியத்தை சாதிச்சுக்கணும்னா ஆஞ்சநேயன்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும். ஆஞ்சநேயன் என்ன நினைச்சா தெரியுமோ, ஆஞ்சநேயர் கீழே வந்து இறங்கினதுலேருந்தே ஒரு எண்ணம் இருந்தது. என்ன எண்ணம் இருந்தது? லங்கையில் கீழே சொன்ன மாதிரி எந்த இடத்துல ராஜகிரகம் இருக்குது, எந்த இடத்துல ராஜவீதி இருக்குது, எந்த இடத்துல தோட்டங்கள் இருக்குது, எந்த இடத்துல குளம் இருக்குது, எந்த இடத்துல நதி இருக்குது, ஒன்றுமே தெரியாது ஆஞ்சநேயனுக்கு. அதனால் ஆஞ்சநேயன் என்னச்சான், முதல் யார் கண்ணில் படுறாளோ அவள் வாக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி லங்காபண்டத்தை லங்காபண்டத்தை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது ஆஞ்சநேயனுக்கு. அதனால் முதல் இவள் கிடச்சிருக்காள். இவற்றை அந்த விஷயத்தை வாங்கணும், அதுவும் ஸ்திரீயாக கிடச்சிருக்காள். விஷயத்தை வாங்கிக்கிறதுக்கு பெரிய லாபமான இடம் அது. வாக்குகளெல்லாம் எல்லா விஷயம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அவளை பிராணல் போகிற மாதிரி அடிக்கப்படாதுன்னு நினைச்சார் ஆஞ்சநேயன். மெதுவாக இடது யார் மெதுவாக குட்டினான். அதுக்கே காலை விழுந்து கீழே வந்துட்டாள் அவள். நீ யார்? வாயுகுமாரனா ஆஞ்சநேயனான் நாள். ஆஞ்சநேயன் சொன்னார், நான் முதல் இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன், என் ஃபுல் அட்ரஸ் சொல்கிறியே, என்னமோ அவனுக்கு தெரியும் அப்படின்னு அவள் சொன்னாள். பிரம்மதேவன் அப்படி சொல்லியிருக்கான்,